ஆட்டோமேஷன் ஃபீல்டில் நமக்கு வந்து பிஎல்சி மாடியூல் அப்படின்றது வந்து மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிஎல்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆலன் பிராண்ட்லி. ஸோ அந்த மாடலில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிஎல்சி அப்படின்றது மைக்ரோலாஜிக் 110 அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎல்சி மாடல். ஸோ இந்த பிஎல்சியில் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் நம்ம தேவைப்படும் அப்படின்னா ராக்வெல் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆலன் பிராண்ட்லி பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு மெத்தடில் கம்யூனிகேட் பண்ணலாம் சிஸ்டம் கூட. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட் வழியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட் வழியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல சைடில் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஈத்தர்நெட் போர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சீரியல் போர்ட்டுக்கான கம்யூனிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆலன் பிராண்ட்லி பிஎல்சி வந்துட்டு நம்ம ஆஃப்லைன்லேயும் நம்ம வந்து சிமுலேட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும் ப்ரோக்ராமை. அதே மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து பிஎல்சிக்கு ப்ரோக்ராமை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டம்லேருந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு மெத்தடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா இப்போ சிஸ்டம் கூட நம்ம பிஎல்சியை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஈத்தர்நெட் டைப்பில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பூட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வர், அதாவது பூட் பி டிஹெச்சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வர் சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் லிங்க் கிளாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஏன்னா ஒரு சர்வரை நம்ம கனெக்ட் பண்ணி தான் அதுக்கான ப்ரோக்ராமை நம்ம ஃப்ளாஷ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் லாஜிக் மைக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ இந்த மைக்ரோ சாஃப்ட்வேரில் தான் நம்ம என்ன ப்ரோக்ராம் லாஜிக்ஸ் வேணுன்றதை டம்ப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளாஷ் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நம்ம ஆஃப்லைனில் நம்ம ரன் பண்ணுற மாதிரி வந்து பிஎல்சி மாடியூல் இல்லாமல் சிமுலேஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஆர்எஸ் லிங்க் எமுலேட் 500 அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து நமக்கு தேவைப்படும்.